ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? கேக்குது கேக்குது. இந்த இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரு. இதுல பார்த்தீங்கன்னா ரெக்கரன்ஸ் இந்த தெரியுதா? இங்க ரெக்கரன்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ப்ரோ இரு. அப்படியே நின்னுச்சு ப்ரோ பேஜ் அந்த மைக்ரோசாஃப்ட்லயே நிக்குது. அப்படியா? ஆமா ஆமா. M3 யூனிட் 2 டேப் டேப் தான் காட்டுது. ஆஃப் ஆயிடுச்சு. இரு இரு. இப்ப தெரியுது ப்ரோ. இது தெரியுதா? இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா 12B பாரேன். ஒரு இண்டக்ஷன், ஒரு ரெக்கரன்ஸ். கரெக்டா? ஆ இந்த கொஸ்டின் பாரு. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கரன்ஸ், ஒரு இண்டக்ஷன். கரெக்டா? ஆ இந்த கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா இதுல பாரு, இண்டக்ஷன், ரெக்கரன்ஸ் ரெண்டுமே சேர்த்து சேர்த்து கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இங்க பெர்முடேஷன் இங்க வந்து ரெக்கரன்ஸ் இதுல கேட்டிருக்காங்க. இங்க இண்டக்ஷன் கேட்டிருக்காங்க. இது ஒன்று மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து பெர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் வரும். இது ரெண்டுமே பெர்மிட்டேஷன், இது ரெண்டுமே ஒரே கான்செப்ட், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் கான்செப்ட். ஓகேவா? மேக்ஸிமம் ம். இந்த ரெக்கரன்சி இண்டக்ஷன் சேர்த்து சேர்த்து கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் பேப்பரில் ஒரே மாதிரி கேட்டிருக்காங்க. சரி bro, நம்ம ரெக்கரன்ஸே பார்ப்போம். ம். ரெக்கரன்ஸ்னா எது ப்ரோ? ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜினியஸ் அதானே? அதேதான் அதேதான். இண்டக்ஷன் முடிச்சுட்டு போயிடுவோமா? இண்டக்ஷன் ஈஸியாக தான். ப்ரோ இண்டக்ஷன் அது சரி ஓகே. இண்டக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் டாபிக், அதுக்கப்புறம் தான் ரெக்கரன்ஸ் வருது. அதான். ஒரு நிமிஷம். இன்னைக்கு இது அட்டன் பண்ணலையா? எது ப்ரோ? அந்த கம்பெனி வந்துச்சு. ஆஹா ப்ரோ. ஓகே ஓகே. இப்பதான் முடிஞ்சுச்சு. என்ன கம்பெனி? அவர் சாஃப்ட். ஓகே. இப்போதான் எங்க பேட்ச் கரெக்டா இப்பதான் முடிஞ்சுச்சு. அடுத்த பேட்சுக்கு இப்போ ஓடிட்டு இருக்கு. ஃபுல் டே மீட்டிங்கா ப்ரோ நீங்க? இல்ல, மீட்டிங் வச்சாங்க. மீட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன். நான் கரெக்டா இப்பதான் முடிச்சுட்டு வரேன். ஒரு நிமிஷம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த நோட்ஸ் எத்தனை வாட்டி சேவ் பண்ணி வச்சாலும் இதாயிருக்கு. ப்ரோ எக்ஸாம் 18ஆமே செமஸ்டர். ஆமா, மாத்திட்டாங்க. 9ஆம் தேதி 18ஆம் தேதி மாத்திட்டாங்க. எப்போ ப்ரோ மாத்துனாங்க? அன்னைக்கு இந்த குரூப்ல வந்துச்சு மெசேஜ். பார்க்கலாம். இல்லையே ப்ரோ. இந்த ஏஎம்எஸ் ஐடியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஎம்எஸ் ஐடி ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ நீ ஸ்க்ரீன்ல தான் பாக்குறியா இல்ல வெறும் அப்படியே நிக்குதா ப்ரோ ஸ்க்ரீனு? ஸ்க்ரீன் அப்படிதான் நிற்கிது. ஃபோனில் பார்த்துட்டு. சரி சரி. இன்னைக்கு அனுப்பியிருக்காரு பாரு. என்னைக்குன்னா சாட்டர்டே, ஃப்ரைடே அனுப்பியிருக்காங்க. ஃப்ரைடே ராஜசேகர் சார் அனுப்பியிருப்பார். என்ன நினைச்சிருக்காரு இந்த மாதிரி எக்ஸாம் போஸ்ட் பண்ண ஆயிடுச்சுன்னா? இல்லை, அந்த ஒரு ஷீட் வந்துச்சுல்ல, என்னென்ன எக்ஸாம் ஆரம்பிக்குது, என்னைக்கு முடியுதுன்னு சொல்லி நான் ப்ரோ காமிச்சேன்ல டைம் டேபிள் ஒன்று. வந்துருச்சா? இல்லை இல்லை. ஓ அதுவா? நான் அதுவா? ஓகே ஓகே. அதில் நான் காமிச்சதுல 9 டிசம்பர்னு போட்டிருந்துச்சா, அதே இதை அவங்க என்ன பண்ணாங்க, 18 டிசம்பர்னு மாற்றி திருப்பி இன்னொரு வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே. இப்போ புயல் கீழ வந்துச்சுன்னா ஜனவரியில போட்டுருவாங்கல்ல ப்ரோ? தெரிலப்பா, என்னன்னு தெரில. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. இது ஈஸி தான். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு சம் போடுவோம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ள சம்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ப்ரோ நீ கரண்ட்ல எனக்கு கரண்ட் படிக்கும் போது எனக்கு அந்த இது மட்டும் சொல்லு. ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் மட்டும் எனக்கு இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ. அது கரண்ட் பார்ப்போம். சப்ஜெக்ட் மட்டும். நானே என்னோட படிக்கணும். ம். சரியா? நீ இப்பயே கொஞ்சம் சீக்கிரமாவே படிக்க ஆரம்பிச்சிடு ப்ரோ. ஏன்னா ஓகே நீ பார்ப்போம். படிச்சேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணுவல. ஈஸியா நான் புரிஞ்சு அப்படியே எழுதிடுவேன். ரெக்கார்ட் போட்டு படிச்சு நான் படிக்கணும்னு ம். அவசியமே இல்லை. அது சொல்றேன். ஓகே ஏன்னா இந்த எல்லாமே தியரி சப்ஜெக்ட் தான். எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா நீ இப்ப புரிஞ்சு படிச்சிருவ. ம். படிச்சுட்டு அப்படியே எனக்கு சொன்னா அப்படியே நான் எக்ஸாம்ல ரெக்கார்ட் பண்ணி திருப்பி திருப்பி எழுதிடுவேன் போட்டு. ஓகே ஓகே. அதுக்காக தான். ஓகே. பார்க்க. இது வந்து இதான் கொஸ்டின். இண்டக்ஷனில் எப்பவுமே கொஸ்டின் இப்படி தான் இருக்கும்.
இது ஏதோ ஒரு இது பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் தென் ஷோ தட்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை இது பக்கத்துலேயே பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கொடுத்துருப்பாங்க. சில கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க, அதில் சில கொஸ்டினை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஷோ தட்னு வந்தாலே, இந்த மாதிரி ப்ளஸ் 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 ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்து ஷோ தட்னு வந்தாலே அது வந்து இண்டக்ஷன் கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ம் பண்ணலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட் எப்படி எடுத்துக்கணும்னா, ம் இப்படி லெட்னு எடுத்து லெட் பி ஆஃப் என் ஈக்குவல் டு பி ஆஃப் என் இஸ் ஒன் ப்ளஸ் பி ஆஃப் என் இஸ் 1 + 2 + 3 அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதணும். ஓகேவா? டாட் 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 ப்ளஸ் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2 கொடுத்துருக்காங்களா? இது எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ என்ன அசியூம் பண்ணோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் டு ப்ரூவ். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இது வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். எல்லா எண்ணுங்கிற பாசிட்டிவ் நியூஸையும் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ என்ன எழுதணும், டு ப்ரூவ் பி ஆஃப் என். நம்ம ஈக்குவேஷனுக்கு பி ஆஃப் என் கரெக்டாக, பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என், இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என், ஃபார் ஆல் என், ஃபார் ஆல் என். இதில் என் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, என் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்கிறாங்களா? ஸோ என் வந்து எப்பவுமே இருக்குன்னா ம் கிரேட்டர் தேன் அது ஈக்குவல் டு 1 இருக்கும். எப்பவுமே 1 இல்லை 1க்கு மேலே இருக்கும். ஓகேவா? என் வந்து அப்படி தான் இருக்கும். ஓகே, சரி. இப்போ பாசிட்டிவ்னா அந்த மாதிரி வரும் ப்ரோ. ஆமாம், நெகட்டிவ்னா நெகட்டிவ்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே ஓகே. ஆனா சரி. கொஸ்டின் வந்து நம்ம ஆமாம், பாசிட்டிவ்னு கேட்பான் நெகட்டிவ்னு கேட்பான்ல ப்ரோ. அது இவங்க சொல்லிடுவான், பாசிட்டிவ் இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜர் அவனே சொல்லிடுவான். அதை வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இதில் வந்து 2 ஸ்டெப்பாக போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிஸ் ஸ்டெப். பேசிஸ் ஸ்டெப் இதெல்லாம் எழுதலாம். பேசிஸ் ஸ்டெப், பேசிஸ் ஸ்டெப்னு போடும். பேசிஸ் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்னா, டு வெரிஃபை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1க்கு வெரிஃபை பண்ணுவோம். இந்த எண்ணுங்கிற இடத்துல 1 போட்டு வெரிஃபை பண்ணுவோம். டு வெரிஃபை பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. 1 வந்து ட்ரூவா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஈக்குவேஷன் எடுத்து புட் n இஸ் ஈக்குவல் டு 1. எண்ணுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 1ன்னு போட போகிறோம். எதில் போட போகிறோம், ஈக்குவேஷன் 1ல் போட போகிறோம். புட் n இஸ் ஈக்குவல் டு 1 ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் n இருக்கா, இங்கே எங்கெல்லாம் n இருக்கோ இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்னா 1 போட போகிறோம். ஓகேவா? அப்போ நமக்கு ம் என்ன வரும், இந்த சைடு வெறும் நமக்கு ஒரு வேல்யூ தான் இருக்குது. கரெக்டாக 1 ஒரு வேல்யூ தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன எடுக்கலாம்னா வெறும் 1 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 இருந்துச்சுன்னா 1 மட்டும் எடுக்கணும், 2 இருந்துச்சுன்னா 1 2 சேர்த்து எடுக்கணும், 3 இருந்துச்சுன்னா 2 3 சேர்த்து எடுக்கணும், 1 2 3 சேர்த்து எடுக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நமக்கு வெறும் 1 மட்டும் ஓகே. தானே, ஸோ 1 மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 1 மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 1 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, n இன்ட்டு n + 1/2 இருக்கா, எங்கெல்லாம் n வருதோ அங்கெல்லாம் 1 போட்டுடணும். அப்போ n 1 இன்ட்டு 1 + 1/2 இப்படி போட்டுடலாமா? எங்கெல்லாம் இங்கே என்ன இந்த ப்ரோ 2 இடத்துல என்ன இது ப்ரோ இருந்துச்சு? ஒரே நிமிஷம். ஓகே ம். ப்ரோ, அது ஓகே ப்ரோ. 1 ஏன் ப்ரோ வந்துச்சு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடுல? அதான் சொல்கிறேன், இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பாரு. இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு எண்ணுங்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான். அப்போ இந்த ஒரு டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் தான் இருக்கும். 2 டேர்ம்னா இது 2 சேர்ந்துருக்கும், 3 டேர்ம்னா இது 3 சேர்ந்துருக்கும். இதில் ஒரே ஒரு டேர்ம்னால 1 மட்டும் வரும். ஓகேவா? 2 வராது, 3 வராது. ஓகேவா? இப்போ எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? இப்போ கால்குலேட் பண்ணி பாரு. 1 + 1 எவ்வளோ, 2 ஆயிருமா? அப்போ 1 இன்ட்டு 2/2 ஆயிருமா? அப்போ 2 ஆமா 2 கேன்சல். அப்போ 1 ஈக்குவல் டு 1 ஆயிரும். கரெக்டாக 1 ஈக்குவல் டு 1 ஆயிரும். தேர்ஃபோர் ஆமா. எப்போ எழுதுனா தேர்ஃபோர் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. நான் போட்டு பார்த்தேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருந்துச்சு, அதனால பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. இதான் பேசிஸ் ஸ்டெப். ஓகேவா? இது அடுத்து என்ன பண்ண போடணுமா போகிறோம்? ப்ரோ? இது போட தேவையில்லையா? இது எல்லாமே நான் என்ன எழுதிருக்கேனோ அப்படியே எழுதணும். ஆ. ஓகேவா? பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, அடுத்தது இண்டக்டிவ் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் பேசிஸ் ஸ்டெப் பண்ணோமா, அடுத்து வந்து இண்டக்டிவ் ஸ்டெப். இண்டக்டிவ் ஸ்டெப் இதில் என்ன பண்ணுவோம்னா, இதில் வந்து ஒரு அசம்ஷன் வச்சுக்க போகிறோம். அசியூம் பி ஆஃப் கே, பி ஆஃப் கே இஸ் ட்ரூ ஃபார் கே கிரேட்டர் தென் 1. ஓகேவா? அதாவது கே வந்து இஸ் ட்ரூ, கே வந்து இது 1 இருந்துச்சுன்னா 1 ட்ரூ நமக்கே தெரியும். கரெக்டாக? இன்கேஸ் 1க்கு ம் மேலே உள்ள நம்பர் வருதுன்னா அதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒரு அசம்ஷன் எடுக்கிறோம். அதாவது நம்மளே அசியூம் பண்ணிக்கிறோம் பி ஆஃப் கே வந்து எப்பவுமே ட்ரூவாக தான் இருக்கும், கே வந்து 1க்கு மேலே இருந்துச்சுன்னா சொல்லி நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறோம். அப்போ எப்படி வரும்னா, அதில் நம்ம என்ன சிக்கல் என்ன போடுவோம், இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், புட் n = கேன்னு போட போகிறோம். ஓகேவா? அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி எதில் போட போகிறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 1 2 3 + n இருக்கா, இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா ஆமா. கே வந்துடும். ஏன்னா கே எத்தனைன்னு நமக்கு தெரியாது, அதனால 1 + 2 + 3 இப்படி போயிட்டே இருக்கும். எங்கே முடியும்னா கே வரும்போது முடிஞ்சிடும். இந்த கே வந்து 2ஆக இருக்கலாம், கே வந்து 3ஆக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் என்னன்னு நமக்கு தெரில. ஓகேவா? அதே ரைட் சைடில் என்ன ம் வரும், அங்கேயும் என்ன பண்ணணும், எண்ணுக்கு பதிலாக கே போட்டணும். அப்போ எப்படி வரும்னா k × k + 1/2.
இப்படி ஆயிருமா? இது ஈக்குவேஷன். இது என்னன்னு வச்சுக்கணும்னா இந்த மொத்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த மொத்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எப்படி இருந்துச்சு, எல்லாமே n இருந்துச்சா, அதே செகண்ட் ஈக்குவேஷன்ல எப்படி இருக்குன்னா கேன்னு மாறிடும். ஓகேவா? இது ப்ரோ இப்போ செகண்ட். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இதான் இந்த மாதிரி எல்லா தான் போடணும் ஸ்டெப்ஸ். கொஸ்டினுக்கும் இதுதான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஒன்னுக்கு வந்து ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணுவோம். செகண்ட் ஸ்டெப்ல வந்து பி ஆஃப் கே வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணிட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுப்போம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறோம்னா, ப்ரூவ் தட் prove that p of k plus 1 is also true. Proof of p of k plus 1 is true. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து ஒரு நம்பருக்கா எடுத்து இந்த மாதிரி 1 2 3 4ன்னு சொல்லி என்னால் எல்லா நம்பருக்கும் எடுத்து ப்ரூவ் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எடுத்து ப்ரூவ் பண்ணி பார்க்குறாங்க, கரெக்டுன்னு வருது. அதே மாதிரி கேக்கு எடுத்து ப்ரூவ் பண்ணுறாங்க. கேக்கு எடுத்து ப்ரூவ் பண்ணால் கேனா ஏதோ ஒரு நம்பர், இப்போ அது கேங்கிறது நம்ம ஒரு 5ன்னு வச்சுப்போமே, 5க்கு ட்ரூன்னு வந்துச்சுன்னா அப்போ கே ப்ளஸ் ஒன்னா என்ன, 5 + 1 எவ்வளோ, 6ஆ, 6. 6க்கும் ட்ரூவாக வரணும். 5 ட்ரூவாக இருந்துச்சுன்னா 6ம் ட்ரூவாக இருக்கான்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரும் ட்ரூ. கரெக்டாக? நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரும் ட்ரூ. ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா மொத்த சம்மும் ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதை தான் மெயினாக ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதுக்கு எப்படி போடலாம்னா, எங்கெல்லாம் n இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, கேஸுக்குள்ள 1 k+1 போடுவோம். புட் நம்ம இதுலேயே போடலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஆமாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடலாம். எண்ணுக்கு பதிலாக n = k+1 போட போகிறோம். கரெக்டாக? இங்கே n = kன்னு போட்டோமா, இங்கே n = k+1 போட போகிறோம். எங்கே போட போகிறோம், இன் 1ல் போட போகிறோம். ஓகேவா? அப்படி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை போடுறோம். அப்படி போட்டோம்னா எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும் ஈக்குவேஷன். 1 + 2 + 3 ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டாக? ப்ளஸ் எங்கே முடியும், k+1ல் முடியும். கரெக்டாக? இந்த k+1ங்கிறது நம்பர் 6ன்னு வச்சுக்கோயேன். இந்த இதோட நம்பர் வந்து 6ன்னு வச்சுக்கோ. k+1 6. அப்போ கேயோட வேல்யூ என்னவா இருக்கும், 5. அப்போ 5 எங்கே வரும், இதுக்கு முன்னாடி வரும். கரெக்டா? இதுக்கு லெஃப்ட்ல முன்னாடி வரும். அப்போ அந்த இடத்துல நான் கேன்னு போட்டுக்கலாமா, ஒன்றுமே போடாமல் இருக்கிறத பதிலாக கேன்னு போட்டுக்கலாமா. ஒரு கேன்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் k+1 வரும். கரெக்டா? அப்போ இது எப்படி இருக்குன்னா, இது மட்டும் ப்ராக்கெட்டில் போட்டுக்க, ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இது இப்படி வரும். ஓகேவா? k+k+1 இப்படியா இருக்கும். ஈக்குவல் டு இங்கே எங்கெல்லாம் n இருந்துச்சோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், k+1 போடணும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஒரு k+1 வந்துடும். ஓகேவா? இன்ட்டு இங்கே ஒரு k+1, இதுக்கு வெளியே ஒரு +1/2. கரெக்டா? எங்கெல்லாம் n இருந்துச்சோ அங்கெல்லாம் என்ன போட்டேன், k+1 போட்டேன். கரெக்டா? இப்போ இது வரைக்கும் ஓகேவா? சரி, இப்போ என்ன இல்ல ப்ரோ, எந்த மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். ஓகேவா? இப்போ என்ன நெகட்டிவா இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவோம். நம்ம எல்லா எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி தான். அடுத்த 24 மணி நேரத்தில் என்னது, வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டல காரணம் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டம் அது எல்லாருக்கும் மெசேஜ். உனக்கு மெசேஜ் வந்திருக்கா எதுல ப்ரோ, ஃபோனில்? என்ன ஃப்ரெண்ட் குரூப்ல இருந்தா? இல்லை, நார்மல் மெசேஜில் கவர்மெண்ட் இருந்து மெசேஜ் வரும்ல, இந்த மாதிரி ஏதாவது இது வரப்போகுது, நான் மழை வரப்போகுது, இது வரப்போகுது, இந்த மாதிரி வந்திருக்கு. 2 நாளைக்கு பயங்கர மழை இருக்க போது, கரண்ட் போகலாம், உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷனை 2ஆக பிரிச்சுக்கிறோம். இதை LHSன்னு வச்சுக்கிறோம், இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கிறோம், இதை ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கிறோம், RHSன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம், LHS மட்டும் எடுத்துக்கிறோம். LHS மட்டும் எடுத்தால் என்ன இருக்குது, 1 + 2 + 3 ப்ளஸ் ஒரு கே ப்ளஸ் ஒரு k+1 இருக்கு. கரெக்டா? இப்படி இருக்கு. சரி, இப்போ எனக்கு இந்த ஈக்குவேஷன் பாரு, இந்த ஈக்குவேஷன் எது வரைக்கும் வருது, 1லேருந்து k வரைக்கும் வருதா? 1லேருந்து k வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, 1லேருந்து k வரைக்கும் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு இதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 1லேருந்து k வரைக்கும் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், இதை எடுத்து எழுதிட போறேன். k × k+1/2 இதை எடுத்து எழுதிட போறேன். கரெக்டா? இதுக்கு பதிலாக அப்படியே இதை சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ என்ன வரும், இந்த இடத்துல k × k+1/2 இதுக்கு பதிலாக எழுதிட்டேன்னா அப்படியே கீழே எழுதிட்டேன். மிச்சம் என்ன இருக்கும், மிச்சம் இந்த ஒரு k+1 மிச்சம் இருக்கும். கரெக்டா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? புரியல ப்ரோ. அதாவது நான் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்திருக்கேன், இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்திருக்கேன். கரெக்டா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு, ஒரு k வரைக்கும் இருக்கு, அது கூட ஒரு k+1 இருக்கு. கரெக்டா? இந்த k வரைக்கும் ஈக்குவேஷனோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். எங்கே தெரியும், இந்த இடத்துல தெரியும்.
கே வரைக்கும் ஈக்குவேஷனோட வேல்யூ என்னது கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மொத்தத்தையும் அப்படியே என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணி இந்த டேர்ம் எழுதிடுறேன், இந்த கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ. ஏன்னா இங்கே அதான ஈக்குவேஷன், கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை சரி டூ. சரி. அந்த கே சரி. வரைக்கும் உள்ளதை அப்படியே எழுதிடுறேன், இந்த ஈக்குவேஷனாக எழுதிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே போட்டேன். ஓகேவா? சரி bro. இப்போ என்ன பண்ண போகிறோம், நார்மல் கிராஸ் மல்டிப்ளையர் தான். என்ன பண்ண போகிறோம், இந்த டூ இதை இதை இங்கிட்டு இது இப்படி பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே ஒன் இருக்குன்னு வச்சுக்கோ. ஆ, இப்போ அப்படி பண்ணால் என்ன வரும், ஃபஸ்ட்டு என்ன வரும், இந்த சைடு கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் அப்படியே இருக்கும், ஏன்னா இன்ட்டு ஒன்று தான், பிரச்சனை இல்லை. இந்த ஆமா. டூ வந்து அங்கே மேலே மல்டிப்ளை அப்போ என்ன வரும், டூ இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஆயிரும். Okay. கரெக்டாக? கீழே டூ இன்ட்டு ஒன் டூன்னு ஆயிரும். கரெக்டாக? 2. ம், ம். சரி. இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு, இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம். கரெக்டா? இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு, ரெண்டுத்துல வந்து k+1. கே ப்ளஸ் ஒன் காமனா இருக்கா. அப்போ என்ன பண்றேன், கே ப்ளஸ் ஒன் காமன் எடுத்து வெளியே போட்டுடுறேன். இந்த டேர்ம்ல கே ப்ளஸ் ஒன் வெளியே போயிருச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும், k. கே இருக்கும். ஓகே, ஒரு ப்ளஸ் நடுவில் இருக்கு. இந்த டேர்ம்ல கே ப்ளஸ் ஒன் போயிருச்சுன்னா என்ன இருக்கும், 2. அவ்வளோதான். இங்கே என்ன இருக்கு, கே ப்ளஸ் டூன்னு இருக்கு. கரெக்டா? பை டூன்னு ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ இந்த இது இது பாரு, இதை பாரு, இதை பாரு, இதை பார்த்தீங்கன்னா என்ன வரும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. ஆ. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா என்ன வருது, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தீங்கன்னா என்ன வருது, கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூவா. அப்போ என்ன வரும், கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ. இப்படி இதான் நம்ம இதோட இது. கரெக்டா? ரைட் ஹேண்ட் சைடு. ம். இப்போ என்ன பண்ணுறேன், இது ரெண்டுமே ப்ளஸ் ஒன் தானே. அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் என்ன ஆயிரும், கே ப்ளஸ் டூன்னு மாறிடுமா, கே ம். ப்ளஸ் ம். டூ பை டூ வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான். தெரியும், இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ என்ன சொல்லிடலாம், ம். ஆமா. எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிட்டு எழுதணும். எழுதிட்டு கடைசியாக என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும், பை மேத்தமெட்டிக்கல் Yes. இண்டக்ஷன். இதில் எழுதணும், ஹென்ஸ் ஆ. ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்று பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூன்னு ஃபர்ஸ்ட் எழுதிடணும். எழுதிட்டு கடைசி ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இப்படி எழுதிட்டோமா, எழுதிட்டு ஹென்ஸ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இந்த கொஸ்டின் எடுத்து அப்படி எழுதணும். பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எழுதணும். பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பை மேத்தமெட்டிக்கல் அதாவது இண்டக்ஷன். கொஸ்டின் நெகட்டிவ்னு கொடுத்தானா ப்ரோ, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் என்ன கொடுக்கணுமா? இருக்கோ அதை எழுதணும். ஆனா நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் ஸ்டெப்ஸ் ஒண்ணுதான். ஸ்டெப்ஸ் சேம் தான். இதில் இன்னொரு கொஸ்டின் போடுறேன், அதுலேயும் பாரு, அதுலேயும் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு. அவ்வளோதான், சேமாக தான் இருக்கும். புரிஞ்சு சார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசிஸ் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிடணும், பி ஆஃப் என் எழுதிடணும். அதை வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பி ஆஃப் ஒன்று ட்ரூன்னு வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? பி ஆஃப் என்எஸ்சிக்குள்ள ஒன்று போடுவோம், வெரிஃபை பண்ணுவோம், முடிஞ்சு. அடுத்து இண்டக்டிவ் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், கே வந்து ட்ரூன்னு அசியூம் பண்ணி ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னை ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இதை பாதியாக பிரிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பிரிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுவோம், இந்த டூ ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதையும் ஈக்குவல், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் பண்ணிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்னு போட்டுரும். அவ்வளோதான். ஓகேவா? எவ்வளவு மார்க் இது? இது எல்லாமே 8 மார்க் தான். 8 மார்க். ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரு தனி மனு தரேன். ஓகே. ம்.
ப்ரோ கேக்குதா? கேக்குது. போலாமா? அடுத்த போடலாமா? போடலாம் ப்ரோ. ம். எப்படி இருக்கு? இந்த கொஸ்டின் எப்படி இருக்குன்னா அதே தான். ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கொடுத்துருவாங்க. ப்ரூவ் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ப்ரோ அதான் ஒரே ஸ்டெப் தானே ப்ரோ, நான் அதே போட்டுறேன் ப்ரோ. இது எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு. லைட்டா சரி. சேஞ்ச் ஆகும். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்டூ n plus 1 by 2n plus 1 by 6 இது கொடுத்துருவாங்க. பத்தியா, இது எந்த இதுக்குமே இது ப்ரூவ் பண்ண அது ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலை. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ட்ரூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பிஎஃப் நம்ம ட்ரூ பண்ணிக்கணும், அப்புறம் கே அசியூம் பண்ணி அது ட்ரூ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேசிஸ்ட் போடலாமா? ஃபர்ஸ்ட் இதை பிஎஃப் என்ன திருப்பி எடுத்து அதே எழுதிக்கலாம். கொஸ்டின் எழுதணும். இதை பிஎஃப் என்ன எடுத்து பிஎஃப் எழுதுவோமா? இதை இங்கே எழுதிக்கலாம், பிஎஃப் என்ன எழுதிக்கலாம். இதுக்கு தனியாக ஒரு வாட்டி போட்டுக்கிட்டு. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், பேசிஸ்ட் போடலாமா? பேசிஸ்ட் போட போயிட்டு என்ன பண்ணுவோம், பிஎஃப் ஈக்குவல் டு ட்ரூ to prove p of 1 is equal to true. 1 is true. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம், put n is equal to 1 in 1. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ப்ரோ டெய்லி இன்டர்ன்ஷிப் இருக்கா ப்ரோ உங்களுக்கு? ஃபுல் டே சண்டேவும் இருக்கா? சாட்டர்டே சண்டே இருக்கு. இந்த கம்பெனி கிடச்சிருச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடுறேன். எந்த கம்பெனி ப்ரோ? அபிநய் சாஃப்டா? சாஃப்ட். நல்ல கம்பெனியா ப்ரோ அது? இது ஓரளவு நல்ல கம்பெனி தான். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியும் சம்பளமும் பரவாயில்லாம இருக்கு. ஓகே தான். எவ்வளோ ப்ரோ சம்பளம்? அது இந்த இன்டர்வியூ ப்ராசஸை பொறுத்து மினிமம் 5 lakhs தருவானா, மேக்ஸிமம் 10 lakhs வரைக்கும் தருவானா. ஃப்ரெஷருக்கா? ஆமாம். என்ன ப்ரோ சொல்ற, உண்மையாவா? ஒரு வருஷத்துக்கு. அதுதான் ப்ரோ அவ்வளோ தருவான் ஓப்பனிங்ல. மற்ற கம்பெனிலாம் 3-4 தான் சொன்னான். ஃபைனலே 3-4 தான் சொன்னான். ஏன்னா நான் இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நான் 5லேருந்து 10க்குள்ளே எடுத்துப்பேன் அப்படிங்கிறான். மினிமம் 5, மேக்ஸிமம் 10. ஆனால் 300 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, 330 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜிடி இது வந்து நாளைக்கு யார் யார் செலக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஓ, எங்க இருக்கு கம்பெனி? இங்கே நாவலூர் OMR. உங்க கிட்ட தான் ப்ரோல? எனக்கு கிட்ட தான். சரி ப்ரோ போட்டுருமா? சரி, ஒன்றுனா ஒரே ஒரு டேர்ம் மட்டும் தான் வரும். அப்போ என்ன வரும், லெஃப்ட் சைடில் 1 ஸ்கொயர் மட்டும்தான் வரும். கரெக்டாக? ஈக்குவல் டு அங்கே எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் 1 போடணும். அப்போ 1 இன்ட்டு 1 + 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1 + 1 by 6. கரெக்டாக? நான் எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் 1 போட்டேன். இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே இந்த இடத்துல ஒரு 1 போட்டேன். ஓகேவா? இப்போ 1 ஸ்கொயர் என்னது 1 தான், நமக்கே தெரியும். ஓகேவா? இங்கே என்ன வரும், 1 இன்ட்டு 2 இன்ட்டு 2 + 1 எவ்வளோ, 3 ஆயிருமா, by 6. இது இப்போ 2 × 3 6 ஆயிரும். 2 × 3 × 1 6 ஆயிரும். 6 by 6 ஈக்குவல் டு 1. அப்போ 1 ஈக்குவல் டு 1. P of 1 is true. P of 1 is true. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுவோம், இண்டக்டிவ் ஸ்டெப்பு. இண்டக்டிவ் ஸ்டெப்பு இதில் என்ன பண்ணுவோம், அசியூம். இதில் எல்லாத்தையும் ப்ரூவ், இந்த ஒரு இதில் அசியூம் வரும். ஓகேவா? அசியூம் கண்டிப்பா வருமா ப்ரோ? ஆமா. பிஎஃப் எல்லா क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க ப்ரோ. இந்த இதுலயும் கேட்டிருக்காங்க, பை மேத்தமெட்டிக்கல் கேட்டிருக்காங்க, இதுலயும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம போட்ட क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க ப்ரோ. தெரியுதா, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. இது மட்டும் கொஞ்சம் வேற டைப். இதே இதுல கொஞ்சம் 70 ஆனா 10 lakh per annum உண்மையா சும்மா இருக்கும் ப்ரோ அது. இல்ல, மினிமம் 5 தராங்க. அதாவது ஒண்ணுமே தெரில ஆனால் நல்லா பேச தெரியுது, நல்லா கம்யூனிகேஷன் பண்ண தெரியுதுன்னா 5 கொடுப்பாங்க. ஓரளவு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க 7, 8 அந்த மாதிரிலாம் தருவாங்க. நான் ரொம்ப நல்லா இருந்தால் 10 தருவாங்க. ஆனால் செலக்ட் பண்ணுறது இன்னும் ரிசல்ட் வரல. இன்னைக்கு ஒரு ரவுண்டு தான் நடந்திருக்கு. இந்த ஒரு ரவுண்டோட ரிசல்ட் நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு. இந்த கம்பெனி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எனக்கு ரெஸ்யூம்லாம் வேண்டாம், எனக்கு வந்து நான் எப்படினாலுமே உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பில் ஸ்க்ராட்ச்லேருந்து 0லேருந்து தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறேன்
அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இன்டர்வியூக்கு வரும்போது ஏதாச்சும் ஒண்ணு நீங்க எதுலயாவது ஒண்ணுல ஸ்ட்ராங்கா இருப்பீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறவங்ககிட்ட சொல்லுங்க. அதுல மட்டும் தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டாங்க. எனக்கு ரெஸ்யூம்லாம் எதுவுமே வேணான்ட்டாங்க. இப்போ நீல எது ப்ரோ சொல்ல போற? நான் ஜாவா, ஃபுல் ஸ்டாக் தான், அந்த ரியாக்ட் அந்த மாதிரி சொல். ம். இல்ல சரி. நம்ம கிளாஸ் எல்லாரும் அட்டன் பண்ணாங்களா? ம். ஓரளவு எல்லாருமே. இப்போ பிஎஃப் கேஸ் ட்ரூனா என்ன ஆயிரும்? இந்த இடத்துல என்ன ஆயிரும்? என்ன பண்ணுவோம்? therefore 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப்படியே போவோம், ப்ளஸ் கே ஸ்கொயர் வரைக்கும் போவோம், ஈக்குவல் டு எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? கே போட்டுரும். கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு 2k ப்ளஸ் 1/6. ஓகேவா? ப்ரோ இங்க ஏன் ப்ரோ கே ஸ்கொயர் போட்ட? ஓ லெஃப்ட்ல வரும்ல. ஓகே ஓகே ஓகே. இங்கே 5 னா ஓகே இங்கே ஓகே. இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே, கொஸ்டின் என்ன இருக்கோ அது அப்படியே எழுதாங்க. அவ்வளோ. ஓகே. அங்கே வெறும் என்னன்னு இருந்துச்சு, இங்கே கொஸ்டினில் வெறும் என்னன்னு இருந்துச்சு, அதனால நான் வெறும் கேன்னு போட்டேன். இங்கே கொஸ்டின்லேயே n ஸ்கொயர் இருக்கு, அதனால இங்கே கே ஸ்கொயர். ஓகே, கொஸ்டினில் என்ன இருக்கோ அதான். ஓகேவா? பை ஈக்குவல் 2 வந்துருச்சா? இது ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? டு ப்ரூவ் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன எழுதுவோம்? எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கெல்லாம் கே ப்ளஸ் ஒன் எழுதுவோம். கரெக்டாக? இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு போட்டு 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 கடைசி எங்கே வந்துடுவோம்? இங்கே ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் வரைக்கும் வருவோமா? இதுக்கு ஆமா முன்னாடி ஆமா. டேர்ம் என்னவா இருக்கும்? கே ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்னா இதுக்கு முன்னாடி டேர்ம் ப்ளஸ் கே ஸ்கொயராக இருக்கும். கரெக்டா? அதாவது இது 4 ஸ்கொயர்னா இது 5 ஸ்கொயர். கரெக்டா? அந்த மாதிரி இருக்கும். எதுவுமே புரியல புரியல ப்ரோ. என்னது ப்ரோ? அதாவது இதுக்கு அடுத்து இது என்னவா இருக்குன்னா, இந்த இன்கேஸ் கேங்கிறது ஒரு 6 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த டைம் என்ன இருக்கும்? 6 ஸ்கொயர் இருக்கும். இதுக்கு அடுத்த டைம் என்னது? 6 + 1 ஸ்கொயர், அப்போ 7 ஸ்கொயர் இருக்கும். அதனால தான் இங்கே முன்னாடி கே போடுறோம். புரியுதா? ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? அந்த சைடு என்ன பண்ணுவோம்? எங்கெல்லாம் கே இருக்கோ, இங்கே நல்லா பார்த்துக்கோ, எங்கெல்லாம் கே இருக்கோ அந்த சைடு என்ன பண்ணுவோம்? கே ப்ளஸ் ஒன் போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேக்கு பதிலாக ஒரு கே ப்ளஸ் ஒன் போட்டேன். திருப்பி உள்ள என்ன இருக்கு? கே ப்ளஸ் ஒன் இருக்கு. அப்போ கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன். கரெக்டா? ப்ளஸ் 1. இது ஒரு டேர்மு. இன்னொரு டேர்ம் என்ன இருக்கு? 2k ப்ளஸ் ஒன் இருக்கா? அப்போ 2 இன்டூ கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன். இது ஒரு டேர்மு. ஹோலா டிவைடட் பை 6. கரெக்டா? ஆமா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும். நான் சாப்பிட்றேன். தண்ணி மட்டும் தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி பிரிக்க போகிறோம். எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம். எல்ஹெச்எஸ் எடுக்கணும்னா என்ன இருக்கும்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு கே ஸ்கொயர்னு இருக்குமா? ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இந்த கே ஸ்கொயர் வரைக்கும் நமக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும்? இந்த இதான் தெரியும். கரெக்டாக? அப்போ இது தூக்கி அது சப்ஸ்டிட் பண்ணிடலாம். கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு 2k ப்ளஸ் ஒன் பை 6. மேலே உள்ளதை அப்படியே தூக்கி போட்டேன். ஓகேவா? இப்போ கீழே மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் ஒரு கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மிச்சம் இந்த டேர்ம் இருக்கு. இதை மட்டும் அப்படியே போட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்? சிம்பிளிஃபை பண்ண போறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஈஸி தான். ஃபர்ஸ்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னா, இது ரெண்டுத்துலையும் இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியது? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ என்ன ஆயிரும்? இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது அப்படியே இருக்கும். கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 2k ப்ளஸ் ஒன். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இங்கே மட்டும் என்ன ஆகும்? 6 மல்டிப்ளை ஆகும். 6 இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு ஆகும். டிவைடட் பை 6ன்னு ஆயிரும். கரெக்டா? இது இங்கே போகும். இங்கே 1 இருந்துச்சுன்னா இது இங்கே போகும், இது இங்கே போகும். ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டுத்துல என்ன காமனாக இருக்குன்னா கே ப்ளஸ் ஒன் காமனாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுன்னா கே ப்ளஸ் ஒன்று காமனாக இருக்கா? கே ப்ளஸ் ஒன்று காமனாக எழுத்தனா அவனை எடுத்துட்டேன். இப்போ உள்ள என்ன இருக்கும்? இங்கே வந்து கே இன்ட்டு 2k ப்ளஸ் ஒன் இருக்கும். இங்கே வந்து ஒரு 6k ப்ளஸ் ஒன் இருக்கும். கரெக்டா? ப்ரோ நம்ம k + 1 தான் காமன் எடுத்துறோம்ல. இப்போ 2k + 1 எப்படி இங்கே வரும்? ஸ்கொயர் அதனால ஒன்று தான் எடுத்திருக்கோம். இல்ல இங்க லெஃப்ட்ல லெஃப்ட்ல வந்து அதான் லெஃப்ட்ல கே ப்ளஸ் ஒன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். மிச்சம் ஓ கேயும் இருக்கும். 2k + 1 அது காமனா இருக்க கூடாதா? இல்ல கே ப்ளஸ் ஒன் மட்டும் தானே காமனா இருக்கு. 2k ப்ளஸ் ஒன்னா அது டோட்டலா வேற டேர்ம். ஓகேவா? சரி ஓகே அப்ப ஓகே. என்ன பண்றோம்? ஒரே ஒரு கே ப்ளஸ் ஒன் மட்டும் இதை மட்டும் காமன் எடுக்கிறோம். இங்க வந்து ஒரு ஸ்கொயர் கட் ஆயிரும். அப்போ மிச்சம் நல்லா இருக்கும். கே சரி இருக்கும், 2k ப்ளஸ் ஒன் இருக்கும், இங்க 6k ப்ளஸ் ஒன் இருக்கும். பை 6 ஆயிரும். சரி கரெக்டா? சரி. இது வரைக்கும் ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் வந்து
இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். ஓகேவா? அப்படியே உள்ள இருக்கிறத இந்த உள்ள இருக்கா, இந்த உள்ள இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம், எழுதிப்போம். வெளியே இந்த k+1 அப்படியே வச்சுட்டு, k+1 அப்படியே வச்சுட்டு உள்ள என்ன எழுத போறோம்னா k இன்ட்டு 2k. அப்போ எவ்வளோ வரும்? 2k². கரெக்டா? k இன்ட்டு 1 எவ்வளோ வரும்? ப்ளஸ் கே. கே கரெக்டா? ப்ளஸ் அதே மாதிரி இங்கே ப்ளஸ் கே இருக்கு. ப்ளஸ் அடுத்து ஒன் ப்ரோ. K+1 வராதா? அதான் k இன்ட்டு 1 k, அவ்வளோதான். சரி சரி. இங்கே என்ன வரும்? 6 இன்ட்டு கே 6k, 6 இன்ட்டு 1 6 ப்ளஸ் 6 6. இப்படி ஆயிருமா? பை 6ன்னு வரும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இப்போ கே இல்லையா ப்ளஸ் ப்ரோ? சிக்ஸ் கே இப்போ k+6k என்னது? 7k தானே? கரெக்டா? ஒரு கே இன்னொரு 6k. அப்போ எவ்வளோ வரும்? k+1 ஈக்குவல் டு இன்ட்டு 7K. 2k² ப்ளஸ் 7k ப்ளஸ் 7K சிக்ஸ்னு plus ஆயிருமா? 6. பை 6ன்னு ஆயிரும். சரி, இப்போ வந்து அந்த டி மெத்தட் தெரியுமா, இல்லை கால்குலேட்டரில் போடணுமா? டி மெத்தட் போட்டாலும் ஈஸி தான். டி மெத்தடில் போட்டால் எப்படி தெரியுமா வரணும்? இல்லை நீ அந்த கால்குலேட்டரில் கூட போட்டு சொல்லு. கால்குலேட்டர் இருப்பு எடுத்துட்டு வரேன். ம். சொல்லு ப்ரோ வந்துட்டேன். ம். இந்த ஈக்குவேஷனை டிகிரி 2ல போட்டு சால்வ் பண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லு. எப்படி ப்ரோ டிகிரி 2ன்னு சொல்ற? இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, சரி சரி. ஏ வந்து 2 ப்ரோ? ம் பி வந்து 7. minus 1.5 minus 2. -1.5 -2 ஆமா. டிகிரி 2 இல்ல ப்ரோ போட்டியா? மைனஸ் அன்னோன் 2 இல்ல டிகிரி 2 தான். கரெக்டாக போட்டியா? minus 1.5 minus 2 கரெக்ட் தான் ப்ரோ. இல்லையே, இரு வர என் கால்குலேட்டர் எங்கே காணும்? ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம் நான் போட்டு பார்க்குறேன். என்ன ப்ரோ ஆச்சு? ஒரே நிமிஷம் நான் போட்டு பார்க்குறேன். கரெக்டாக தான் ப்ரோ போட்டேன் நான். ஓகே, அதான் வருதா? அப்படி வருது. -1.5 அப்படி. ஆக்சுவலி எப்படி வரும்னா, என்ன வருது? கரெக்ட் தான், கரெக்ட் தான். -1.52 வருதா? -2 -2வும் -1.5 வருதா? அது ஆக்சுவலி எப்படி இங்கே எழுதும் போது எப்படி எழுதணும்னா, ப்ளஸ் ப்ளஸ் எழுதணும். இன்னொரு இது இருக்கு,
இங்கே வந்து உனக்கு என்னெல்லாம் வந்துச்சு இது அப்படியே வச்சுப்போம் k+1 இந்த k+1 வெளியே உள்ள k+1 அப்படியே வச்சுப்போம். இந்த -2ங்கன்னு வந்தது பிரச்சனையே இல்லை. அப்போ என்ன எழுதிடணும்னா இங்கே k+2ன்னு எழுதிடணும். ஓகேவா? இன்னொன்று இருக்குது தெரியுமா, 1.5 -1.5 அந்த இதில் மட்டும் ஒரு சின்னது 1.5 எப்படி வரும், 3 2 பிரிச்சா 1.5 வரும் கரெக்டா? அப்போது அது எப்படி வரும்னா 3/2ன்னு வரும். ஸோ அது எப்படி இருக்கும்னா k+3/2ன்னு இருக்கும். இது எப்படி மாறிடும்னா 2k+3ன்னு மாறிடும். ஓகேவா? 2k+3 புரிஞ்சதா? இந்த -1.5 +1.5 இப்படி எழுதுவோம், 3/2ன்னு எழுதுவோம். இந்த 2 வந்து அங்கிட்டு போயிடுச்சுன்னா 2k+3. 3/2 எப்படி ப்ரோ வரும்? ஏன்னா 3 2 பிரிச்சா தானே 1.5. இப்போ நம்ம டெசிமல் எழுத மாட்டோம், அது வந்து ஃப்ராக்ஷன் எழுதணும் எப்பவுமே. சரி ஓகே. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா 2k+3ன்னு மாறிடும். ஓகேவா ப்ரோ? அது இருக்கட்டும் ப்ரோ, அது அழிக்காத ப்ரோ, புரிய அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா அப்படியே இதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 2k+3 போட்டுருவாங்க தான். 2k+3 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா ஈஸி. என்ன பண்ணுன்னா அதை ஃப்ராக்ஷன் என்ன ஃப்ராக்ஷன் பார்த்துட்டு அந்த மேலே உள்ள நம்பர் எங்கேயும் கீழே உள்ள நம்பரையும் கே கிட்டையும் எழுதிட வேண்டியதான். அவ்வளோதான். இது இப்படி இருந்தாலும் சரி. இப்போ 3.5 வந்துச்சுன்னா எப்படி எழுதுவேன், 7/2ன்னு வருமா? 7/2னா அப்படி எழுதுவேன் 2k+7 அவ்வளோதான். இப்படி எழுதிடுவேன். /6ன்னு வந்துடும். இது வரைக்கும் வந்துருச்சா? இவ்வளோதான் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணு, இந்த சைடையும் சிம்பிளிஃபை பண்ணினா இதே சேம் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பண்ணலாம் பாரு. இங்கே ஒரு k+1 இருக்கா, வெளியே முடிஞ்சிச்சு. உள்ள என்ன இருக்கு, +1 +1. அப்போ என்ன வரும், k+2 மாறிடுமா? அடுத்து இங்கே பாரு, உள்ள 2k+1 +2 ப்ளஸ் இன்னொரு 1. அப்போ என்ன வரும், 2k, அதாவது என்ன இருக்குன்னா 2k+2ன்னு இருக்கு +1. அப்போ இது என்ன வரும், 2k+3ன்னு மாறிடுமா? /3/6. அப்போ LHS = RHS. அவ்வளோதான். ஹென்ஸ் போகுது. இந்த சிம்பிளிஃபிகேஷன்லாம் கடைசி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை மட்டும் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். சரி ப்ரோ, சேவ் பண்ணிரு ப்ரோ. ஓகே. ஓகே. 10 மினிட்ஸ் கழிச்சு போடு ப்ரோ. ஓகே.